வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். உபாகமம் 11, 10, 11. நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசம் மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம், அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இதுக்கு முன்பதாக நீங்க காலாலெல்லாம் தண்ணி பாய்ச்சினீங்க, ஆனா இப்ப நீங்க போக போற தேசம் எப்படிப்பட்ட தேசம்னா மலைகளும் பள்ளத்தாக்குகளும் நிறைந்த தேசம். அங்க மோட்டர் போட்டுலாம் நீங்க தண்ணி பாய்ச்ச முடியாது. பள்ளத்தாக்குகள், மழை தண்ணீரை குடிக்கிற தேசம். அதாவது இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க போன சூழ்நிலைகள் எல்லாம் உங்க பலத்தினால, உங்க ஞானத்தினால, உங்க அறிவினால, உங்க அனுபவத்தினால. ஆனா ஆண்டவர் சொல்றார், இஸ்ரவேல் ஜனங்கள், இனிமே நீங்க போறது உங்களால் அல்ல, என்னால மட்டும்தான். வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கிற தேசம் எதுனா அந்த பள்ளத்தாக்குகள் நிறைந்த தேசம். இந்த இரவு வேளையில பள்ளத்தாக்குகள் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். பள்ளத்தாக்குகள், ஒரு 3 பள்ளத்தாக்கை நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். இந்த பள்ளத்தாக்குகள், அதுல நம்ம பலன், நம்ம ஞானத்தை வைத்தலாம் முடியாது. ஒரு பக்கம் மலைகள், அடுத்த பக்கம் பள்ளத்தாக்கு எங்க இருக்குன்னா மலைகள் பக்கத்துல தான் இருக்கும். மலைகள், பள்ளத்தாக்கு, இதை உருவாக்கினது தேவன் தான். மலைகள்ல ஏறினாலும் அவர் தான் நம்மளை உயர்த்த முடியும். பள்ளத்தாக்குல இறங்கினாலும் அவர் தான் நம்மளை பாதுகாக்க முடியும். அப்ப தேவனையே சார்ந்திருக்கிற அனுபவங்கள், ஒரு 3 பள்ளத்தாக்கின் அனுபவம். இந்த 3 பள்ளத்தாக்கின் அனுபவத்திலும் நம்ம தேவனையே சார்ந்திருக்கும் போது அவர் எல்லாவற்றையும் நமக்கு எப்படி மாற்றுகிறார் என்பதை நாம தியானிக்க போகிறோம். சங்கீதம் 23:4 வாசிங்களேன். சங்கீதம் 23:4. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். முதலாவது பள்ளத்தாக்கு மரண இருளின் பள்ளத்தாக்கு. இந்த மரண இருளின் பள்ளத்தாக்குல எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நேராக அது கொண்டு போகும் என்று சொன்னால், பயம் நிறைந்த சூழ்நிலை. இந்த சங்கீதத்தை எழுதினது நமக்கு தெரியும், தாவீது ராஜா. அவருடைய வாழ்க்கையை பார்ப்போம் என்று சொன்னால், அவர் வாழ்க்கையிலேயே மரண இருளின் பள்ளத்தாக்கிலேயே போய் கொண்டிருந்தார். அதான் அனுபவத்தில் அப்படியே சொன்னார். அவர் தன்னுடைய வாழ்க்கையில தாவீது தேவனை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில போனாலும் ஆண்டவரே நீங்க என் கூடவே இருந்தீங்க. மரண இருளின் பள்ளத்தாக்க எப்படி தாவீது அனுபவித்தார் தெரியுங்களா? வனாந்திர வாழ்க்கை. டீனேஜிலேயே வனாந்திரத்தில் இருக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை. அந்த வனாந்திரம் எப்படிப்பட்டது நமக்கு தெரியும். ஏன்னா அவர் ஆடு மேய்க்கும் போது ஒரு விசை கரடியும் ஒரு விசை சிங்கமும் வந்திருக்கிறது. அப்படின்னா ஒவ்வொரு முறையும் இதெல்லாம் பார்க்க வாய்ப்பு இருக்கு. நமக்கு வண்டலூர் ஜூல போயிட்டு சிங்கத்தையும் கரடியும் பார்க்கும் போதே சிலர்லாம் கிட்ட கூட வந்து பார்க்க மாட்டாங்க. கம்பி அது இது எல்லாம் மூடி இருந்தா கூட தூரம் நிக்கிறோம். ஏன்? ஒரு பயம். ஆனா தாவீதுடைய வாழ்க்கையில அது கூடவே வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஒரு விசை கரடி, ஒரு விசை சிங்கத்தை மட்டும் தான் அவர் கொண்டு போட்டார். ஆனா இவர் பார்க்காம எத்தனை முறை கரடியும் சிங்கமும் இவரை கொண்டு போட வந்ததோ தெரியாது. கர்த்தர் காப்பாற்றியே இருக்கிறார். இதான் தாவீதுடைய அனுபவங்கள். அடுத்து தாவீதுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா மரணம் நேரிடுகிற சூழ்நிலைக்குள்ள போகிறத பார்க்கிறோம். ஒரு முறை தாவீது சொல்லுகிறார், 1 சாமுவேல் 20:3 வாசிக்கும் போது யோனத்தானை பார்த்து சொல்லுவார், மரணத்திற்கும் எனக்கும் 1 அடி தூரம் மாத்திரமே. மரணத்திற்கும் எனக்கும் 1 அடி தூரம் மாத்திரமே. சில நேரத்தில் நாம கூட இந்த வார்த்தையெல்லாம் சொல்லியிருப்போம். சிலருக்கு இந்த வார்த்தையுடைய மீனிங்கே தெரியாம சொல்லியிருக்கிறோம். கஷ்டம் வந்திருக்கும், நான் கஷ்டம் வரலன்னு சொல்லுங்க. ஆனா நம்ம கஷ்டத்தை சில நேரத்துல கொஞ்சம் இடையில ஒன்று எக்ஸ்ட்ரா சொல்றேன், கவனிங்க. நாமளே நம்ம கஷ்டத்தை ஓவரா பில்டப் பண்ணிடுறோம். பிசாசே சொல்லுவான், நானே உனக்கு கொஞ்சம் தானே கொடுத்தேன். ஏன்னா ஒரு நாள் ஒரு இடத்துல நான் பார்த்தேன், ஒரு பாட்டுக்கு ஒருத்தர் நடிக்கணும். கொஞ்சம் ஓவரா பண்ணதுமே இன்னொருத்தர் போய் சொன்னான், ஏமா உன்னை 100 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா நீ 1000 ரூபாய்க்கு நடிக்கிறியம்மா. அந்த மாதிரி தான் பிசாசே நினைப்பான், நான் கொஞ்சம் தானே கொடுத்தேன், நீ ஓவரா பில்டப் பண்ணிட்டியே.
சில நேரங்கள்ல ஏன்னா நம்ம கஷ்டத்தை நாமே மிகைப்படுத்தி பேசி விடுகிறோம். தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில வித்தியாசமான காரியம், மரணத்திற்கும் எனக்கும் ஒரு அடி தூரமே. சில நேரத்தில் நம்ம எத்தனை பேர் அந்த வார்த்தையை அதனுடைய அர்த்தமே தெரியாம சொல்லியிருக்கோம் தெரியுங்களா? எனக்கும் மரணத்துக்கும் ஒரு அடிதான் தூரம்னு. அங்க தூரத்துல மரணத்தை பார்க்கும் போதே ஆடிரும் நம்ம அநேகர். ஒரு அடி தூரத்துல இருந்தா, ஒரு அடி தூரத்துல மரணம் இருந்தா நீங்க இருந்திருக்கவே மாட்டீங்க. என்னைக்கு அதை பார்த்து ஒரு அடி தூரத்துல மரணத்தை பார்த்தே போயிட்டு இருக்கோம் உயிர். அநேக நேரத்தில் அவசரப்பட்டு நம்ம பிரச்சனைகளை மிகைப்படுத்தாதீங்க. எதையுமே மிகைப்படுத்தி பேச வேண்டாம். இங்க தாவீது ராஜா சொல்லுகிறார், மரணத்திற்கும் எனக்கு ஒரு அடி தூரம். ஏன் அப்படின்னா, கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுங்க. ஈட்டி எங்க வந்தது? நேரா வந்தது, நான் விலகிட்டேன். அதுதான் சொல்றாரு, மரணத்திற்கும் எனக்கும் ஒரு அடி தூரம். ஈட்டி எறிறாரா யாரு? சவுல் தாவீது மேல ஒதுங்கிட்டாரு. ஒதுங்கலனா? அருமையான தேவ பிள்ளைகளே, தாவீதுடைய வாழ்க்கை அவ்வளவு கொடூரமா இருந்தது, வேதனை நிறைந்ததா இருந்தது. தாவீதுடைய வாழ்க்கையில இன்னொரு காரியத்தை பார்த்தீங்கன்னா, சிங்காசனத்திற்கு முன்பாக தாவீதின் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, சவுலால தாவீது துரத்தப்பட்டு கொண்டே இருந்தார். அப்பதான் இதெல்லாம் நடக்குது. ஈட்டி எறிகிறாரு, தப்பிச்சு போறாரு. அதுக்கு பிறகு காவலாளிகளை வீட்டுக்குள்ள அனுப்பி கட்லோட தூக்கிட்டு வான்றாரு. அங்க போய் பார்த்தா தாவீது அதுக்குள்ள எஸ்கேப். இப்படி ஒவ்வொரு முறையும் தாவீது தப்பித்து போகிறத பார்க்கிறோம். வாய்ப்புகள் கிடைக்கிறது. தாவீது இந்த பக்கம் ஒரு மலையில இருப்பாரு, சவுல் இந்த பக்கம் ஒரு மலையில. இதெல்லாம் தாவீதின் வாழ்க்கையில் நடந்துகிட்டே இருக்குது. இது எல்லாம் தாவீது வாழ்க்கையில மரண இருளின் பள்ளத்தாக்கு. ஒரே நோக்கம் சவுலுக்கு என்ன தெரியுமா? தாவீத கொன்று போட வேண்டும், அவ்வளவுதான். தாவீதை கொன்று போட வேண்டும், இதுதான் சவுலுடைய நோக்கம். சிங்காசனத்திற்கு முன்பதாக, அதாவது தாவீது சிங்காசனத்திற்கு வருவதற்கு முன்பதாக. அதே தாவீதுக்கு இன்னொரு அனுபவம் வருகிறது. சிங்காசனத்துக்கு வந்த பிறகும் தாவீதுக்கு இன்னொரு பிரச்சனை வருது. அப்போ யாருன்னா, அப்சலோமினால் துரத்தப்படுகிறார். அந்த வேதனை எவ்வளவு பெருசு தெரியுங்களா? வசனம் சொல்லுகிறது, தாவீது வெறும் காலாய் அழுது கொண்டே நடந்து போனானா. அப்படின்னா எவ்வளவு அவசர அவசரமா கிளம்பி இருக்கணும் வீட்டை விட்டு. நம்ம எங்க எவ்வளவு அவசரமா கிளம்பலாம் என்ன பண்ணுவோம்? அட்லீஸ்ட் இந்த செருப்புல ஒன்னும் அந்த செருப்புல ஒன்னாச்சு மாத்திட்டு போட்டு போயிருப்போம். யாருக்கெல்லாம் அந்த அனுபவம் இருக்குங்களா? அவசரத்துல 2 செருப்பு மாத்தி மாத்தி போட்டு அனுபவம்லாம் எனக்கு ஒரு முறை இருக்கு. கடைசி வரைக்கும் யாரும் நான் பார்க்கவே இல்லை. தாவீதுக்கு அதுக்கு கூட நேரம் இல்லைங்க. அப்பனா தாவீதுக்கு அந்த நெருக்கடி எவ்வளவு அவசரமா இருந்திருக்கும். அது ராஜா. ஒரு 4 பேர் நின்று பாருங்கப்பா, யாராச்சும் வர போறாங்க, அதுக்குள்ள நான் செருப்பு போட்டுக்கிறேன், அதுக்கு கூட தாவீதுக்கு நேரம் இல்லைங்க. அதுதான் தாவீது சொல்றார், மரணத்திற்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரமே. அப்படி அப்சலோமினால் துரத்தப்படுகிறார். இங்கேயும் என்னன்னா, அப்சலோமுடைய ஒரே நோக்கம் என்னன்னா, தாவீதை கொண்டு போடணும். தான் ராஜா வாகனம் தான், ஆனா தான் ராஜா வாகனம் என்ன பண்ணும்? தாவீதை கொண்டு போட்டணும். இது அப்சலோமுடைய நோக்கம். இந்த சூழ்நிலையில தாவீது போய்கொண்டே இருக்கிறார். ஆனா தாவீது சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனென்றால் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஆனா தாவீதுடைய வாழ்க்கையில் நடந்ததை பார்ப்போமே, நமக்கு தெரியும். எந்த மனுஷன் நீ சிங்காசனத்துக்கு வரக்கூடாதுன்னு சொன்னாலும், நேற்று பாஸ்டர் சொல்லும்போது அந்த வார்த்தையை சொன்னார். நான் இது வரைக்கும் அந்த வசனத்தை அந்த வேற கோணத்துல நான் யோசிச்சதே இல்லை. என்ன சொன்னார் தெரியுங்களா? சிங்காசனத்துல தாவீதே, என் மகனாகிய தாவீதே, நீ என்னை விட நீதிமான், சமஸ்த இஸ்ரவேலுக்கும் நீ நிச்சயமா ராஜாவாவ. அதை நீ அதை புரிஞ்சுக்கிட்டல, அப்போச்சு சவுல் தெரிந்திருக்கலாம், அப்போ கூட தெரிந்தல. புரியுதுங்களா நான் சொல்றது? சவுல் தாவீது ராஜாவா மாறக்கூடாது, அதுக்காக தான் சவுல் தாவீதை துரத்துறாரு. துரத்துன சவுலே இப்ப என்ன சொல்றாருன்னா, தாவீதே நீ சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவா மாறிடுவ. அதுல அர்த்தம் என்ன தெரியுங்களா? யாரை கொண்டு தேவன் உங்களை துரத்த ஒரு சூழ்நிலைக்குள்ள நீங்க போறீங்களோ, அதே நபரை கொண்டே உங்க தலையை ஆண்டு உயர்த்துவார். பயப்படாதீங்க, ஐயோ துரத்திட்டு வராங்கன்னு சொல்லாதீங்க. அதுவே உங்களுக்கு வர தீர்க்க தரிசன வார்த்தை. தாவீதுக்கு அது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. அன்னைக்கு இவர் வந்து சொன்னார், யாரு? சாமுவேல் அபிஷேகம் பண்ணிட்டு போனாரு. இப்ப அடுத்த ராஜா இவரே நம்மளை ரெக்கமெண்ட் பண்ணிட்டார், முன்மொழிஞ்சிட்டார், அடுத்த ராஜா நீங்க தான். அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட நெருக்கத்துக்குள்ளாக தாவீது போகும்போது தாவீது தேவனையே சார்ந்திருக்கிறார். சார்ந்திருக்கிறதுடைய காரணம் என்னன்னா, சங்கீதம் 23:1 சொல்லுகிறது, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். தாவீதுடைய வாழ்க்கையில இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கை ஜெயிப்பதற்கு ஆண்டவர் கூட இருந்தார். காரணம் என்னவென்றால், தாவீது கர்த்தரை
தன் மெய்ப்பனாய் கொண்டிருக்கிறார். கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். ஆனா அது மட்டும் இல்லைங்க, தாவீதும் கர்த்தரோடு கூட இருந்தார். எனக்கு தெரிஞ்சு தாவீதுடைய வாழ்க்கையில கர்த்தரோடு தாவீது இல்லாதிருந்த ஒரு நாள் எதுவா இருந்திருக்கலாம்னா, இந்த பச்சைவேலத்துல பாவம் செஞ்ச போது ஒரு கணக்கெல்லாம் போட்டு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இருக்கும். அப்ப வரைக்கும் ஆண்டவர் தாவீது கிட்ட பேசாம இருந்திருக்கணும். அந்த நேரத்தை தவிர மற்ற நேரம் எல்லாம் தாவீது யாரோடு கூட இருந்தாரு? கர்த்தரோடு கூட, தேவனோடு கூட இருந்தார். இன்னைக்கு மரண இருளின் பள்ளத்தாக்கில யாரெல்லாம் போய் கொண்டிருக்கிறீங்களோ, உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை மெய்ப்பனாய் வைத்திருப்பாய் என்று சொன்னால், என்னை மெய்ப்பனாய் வைத்திருப்பாய் என்று சொன்னால் உனக்கு பொல்லாப்பு வராது. மரணத்துக்கும் உனக்கும் ஒரு அடி இல்ல, ஒரு ஜான் இருந்தா கூட சரி, இல்ல ஒரு இன்ச் இருந்தா கூட சரிங்க, நீ மரித்தாலும் சரிங்க, உங்களை உயிர்ப்பிப்பா. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்றவர் தான் நாம் ஆராதிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. மரண இருளின் பள்ளத்தாக்கின் அனுபவம், பயம் நிறைந்த வாழ்க்கை. இது என்னமா முடியுமோ, எப்படி ஆகும், எது நடக்கும், என்ன செய்ய போறோம், எப்படி பேச போறோம், எப்படி பிரச்சனையை சால்வ் பண்ண போறோம், எப்படி பதில் கொடுக்க போகிறோம். அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கின் அனுபவத்தில் போவீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் சொல்லுகிறார், என்னை மெய்ப்பனாக வைத்திருப்பீர்கள் என்று சொன்னார். மெய்ப்பன் சொல்லுவார், அவருடைய கோலையும் அவருடைய தடியும் கொண்டு நம்மை தேற்றி நம்மை நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் சொல்கிறார், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனென்றால் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில், இந்த இரவு வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே போய் கொண்டிருக்கிறவர்களே, என்னை மெய்ப்பனாய் வைத்திருப்பீர்கள் என்று சொன்னார் உங்களுக்கு பொல்லாப்பு வராது. இரண்டாவது ஒரு பள்ளத்தாக்கு, 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 3:17. ஆமென். இரண்டாவது பார்க்கிறோம், தண்ணீரற்ற பள்ளத்தாக்கு. பள்ளத்தாக்குனாலே தண்ணீர் தான் இருக்கணும். ஏன்னா அதுல தண்ணி நீங்களும் நானும் கொண்டு போய் நிரப்ப போறது கிடையாது, இல்ல பம்ப் செட்ல இருந்து கொண்டு வந்து நிரப்ப போறது கிடையாது. அது தேவன் வானத்தின் மழையினால வருகிறது தான், அந்த மழையினால நிறைந்தது தான் பள்ளத்தாக்கு. ஆனா இங்க பார்க்கிறோம் ஒரு பள்ளத்தாக்கு, தண்ணீரற்ற பள்ளத்தாக்கு. பள்ளத்தாக்குனாலே தண்ணீர் இருக்கணும், ஆனா தண்ணீர் போயிடுச்சு. காரணம் என்ன அப்படின்னு போதுன்னா, வறட்சியான ஒரு நிலை. தண்ணீரற்ற பள்ளத்தாக்கில முதல் பார்த்தோம், மரண இருளின் பள்ளத்தாக்கில பயம் நிறைந்த நிலை. தண்ணீரற்ற பள்ளத்தாக்கில வறட்சியான நிலை. ஏன் இந்த நிலை வருகிறது? இங்க யார் போறாங்க அப்படின்னு போதுன்னா, இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோசபாத் போறார். அந்த சம்பவத்தை சொல்லுகிறேன், அதை கவனிங்க. ஆகாபுடைய மகனாகிய யோராம் இஸ்ரவேலுக்கு ராஜாவா வருகிறார். யூதா தேசத்துக்கு, நான் இஸ்ரவேலின் ராஜானிட்டேன், யூதாவின் ராஜாவாகிய யோசபாத். யூதாவுக்கு ராஜாவா யோசபாத் இருப்பார். அதோடு கூட பக்கத்துல ஏதோம், அமலேக்கியர், இவங்க எல்லாம் பக்கத்துல இருக்கிறாங்க, அம்மோன் புத்திரர் எல்லாம். இதுல நடந்தது என்னன்னா, ஆகாப் ராஜாவா இருக்கும் போது அம்மோன் புத்திரர் இருந்தாங்க பாத்தீங்களா, அந்த தேசத்தார் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்களுக்கு கப்பம் கட்டுவாங்க. வருஷத்துக்கு இத்தனை ஆட்டுக்குட்டி, இத்தனை ஆடு, இதெல்லாம் கொடுக்கணும், கப்பம் கட்டுற மாதிரி. அடிமை மாதிரி இருந்தாங்க அவங்க. ராஜாவாகிய ஆகாப் இறந்ததுமே யோராம் அடுத்து ராஜாவா வரார். வந்ததுமே அவன் கப்பம் கட்டத்தை நிறுத்திட்டான். நிறுத்தினதுமே யோராமுக்கு என்னன்னா, சண்டை போடணும், அவனை போய் எப்படியாச்சும் யுத்தம் பண்ணணும். இந்த யோராம் நல்லவனானா? அப்பா மாதிரி மோசமானவன் இல்ல, ஆனாலும் அவனும் மோசமானவன் தான். ஆண்டவர் சமூகத்துல வந்து பெரிய பாவி சின்ன பாவிலாம் கிடையாது, பாவினா பாவிதான். சோ இந்த யோராம் என்ன பண்றாரு, உடனே சண்டை போட போகும்போது பக்கத்துல தேசத்தை சார்ந்த நம்ம எல்லாம் பங்காளி தானே, யூதா ராஜா யோசபாத்தை கூப்பிட்டு, நான் இவங்களோட சண்டை போட போறேன், என் கூட வரியான்னு. உடனே இவர் பேசினாரு, நீ உங்க ஜனம் ஏன் ஜனம், அதுக்கப்புறம் ரொம்ப சென்டிமெண்டா பேசுவாங்க. பேசி முடிச்சுட்டு கூட யாரை கூட்டு போவாங்க தெரியுமா, இன்னொரு ராஜா இருப்பார் ஏதோம், அந்த ராஜாவை துணைக்கு கூட்டிட்டு யுத்தம் பண்ண போவாங்க. யோசபாத் தேவனுடைய மகனாய் வாழ்ந்தான். யோராம் தேவனுக்கு விரோதமாய் வாழ்ந்தான். ஆனா யோசபாத் தேவனுக்கு பயப்படுகிற ராஜாவாய் வாழ்ந்தான். தேவனுக்கு பயப்படுகிற ராஜாவா வாழ்ந்தாலும் இவர் வாழ்க்கையில தண்ணீரற்ற பள்ளத்தாக்குக்கு போறார். ஏன் போனாரு தண்ணீரற்ற பள்ளத்தாக்குனா, சாட்சியற்ற நபரோடு சம்பந்தம் கலந்ததுனால. ஆண்டவருக்கு பிடிக்கல, அந்த மனுஷனுடைய வாழ்க்கை சரியில்லைன்னு தேவன் சொல்லிட்டாரு. அந்த சந்ததியை அழிக்கிறதுக்கு என்ன வச்சிருக்கிறாரு,
தீர்க்க தரிசனம் எல்லாம் வந்திருக்கிறது. ஆனா யோசபாத் என்ன பண்ணிட்டாரு? அவசரப்பட்டு அவர்களோட சம்பந்தம் கலந்து கூட போனதை பார்க்கிறோம். போனதுனாலதான், ஏன்னா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல அந்த சம்பவம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த முழு அதிகாரத்துல அது சொல்லப்பட்டிருக்கும். அப்படி போறாங்க. போனதுனாலதான் இந்த தண்ணீரற்ற பள்ளத்தாக்குக்கு நேரா போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அடுத்து தண்ணீரற்ற பள்ளத்தாக்கு போக இன்னொரு சூழ்நிலை என்ன தெரியுங்களா? தவறான ஆலோசனைக்கு செவி கொடுத்தாங்க. ஆலோசனை கேட்கிறாங்க. என்ன ஆலோசனை கேட்கிறாங்கன்னா, அந்த வசனத்தை வாசிக்கலாங்களா? 8ஆம் வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 3:8. இந்த ஏதோம் ராஜாவை கிட்ட ஆலோசனை கேட்கிறாங்க. அவன் தேவனே அறியாதவன். அதாவது யோராம் ஆகிலும் தேவனை அறிந்து பாவி, அவன் தேவனை அறியாத பாவி. அப்படி இருக்கும்போது இந்த யோசபாத் யார்கிட்ட ஆலோசனை கேட்கிறாரு? தேவனை அறியாதவனிடத்துல. தூரத்து பங்காளி தான், ஏன்னா ஏசாவுடைய சந்ததி தான், ஆனாலும் தேவனை அறியல. அப்படிப்பட்டவங்க கிட்ட இவர் என்ன பண்றாரு? ஆலோசனை கேட்கிறாரு. ஆலோசனை கேட்டது அவரு ஒரு ஆலோசனை சொல்றாரு. ஏதோம் தேசம் வழியா, எங்க வீட்டு வழியா போலாம் வாங்க அப்படின்றார். போறாங்க. 7 நாள் சுத்துறாங்க. திடீர்னு பார்த்தா தண்ணி காலியாச்சு. எங்க பார்த்தாலும் தண்ணி கிடைக்கலைங்க. தண்ணி கிடைக்கலன்ற ஒரு நிலைமை வரும்போது எல்லாருக்கும் எல்லாம் ஒரு வழி ஆயிடுறாங்க. அப்பதான் யோசபாத்துக்கு கொஞ்சம் புத்தி வந்து கர்த்தரை தேடுகிறான். எல்லாம் அமைதியாகிறாங்க. யோசபாத் கேட்கிறான், தேவனை தேட. 11ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது யோசபாத், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு, எலிசே இங்கேதான் இருக்கிறாரு. போனார்கள். அடுத்து 13ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, எலிசா பார்த்ததும் சொல்லுவாரு. யார பார்த்துட்டு? ஏதோம் ராஜாவை கண்டுக்கவே இல்லை. ஏன்னா நீ எல்லாம் யாரு? ஆனா யோராம பாக்குறாரு. யோராம் யாரு? ஆகாபுடைய மகனாகிய யோராம். அந்த ராஜா, இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராம பார்த்ததும், நான் யோசபாத் முகத்தை பார்க்கலன்னா உன்னை பார்த்திருக்கவே மாட்டேன். ஏன்னா நீங்களும் உங்க அப்பா அம்மாவும் செஞ்ச அநியாயம் தேசத்துக்கு அவ்வளவு அதிகம் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் ஒரு ஆலோசனை சொல்றார். அந்த ஆலோசனையின்படி நடந்த போது, நடந்த வசனம் சொல்லுகிறது, தண்ணீர் புறப்பட்டு வருகிறதா. எங்க இருந்து? ஏதோம் தேச வழியா தண்ணீர் வந்து அந்த பள்ளத்தாக்குகள் எல்லாம் தண்ணீரால் நிரம்பினதா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் தேவ பிள்ளைகள் தான். யாரோடு ஐக்கியமா இருக்கிறோம்? தேவையற்றவர்களோடு ஐக்கியமா இருந்தாலோ அல்லது தேவையற்ற ஆலோசனை கேட்டாலோ நாமும் பள்ளத்தாக்கின் அனுபவங்களுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வரும். வறட்சி என்கிற தண்ணீரற்ற நிலை தள்ளுகிற அந்த தண்ணீரற்ற பள்ளத்தாக்குக்கு போகிற சூழ்நிலை வரும். யோசபாத்துக்கு அப்படிதான் வந்தது. ஆனா யோசபாத்துக்கு கொஞ்சம் தைரியம் வந்துருச்சு. முடியாது நம்மளால அப்படின்னு. உடனே ஆண்டவரை தேடுறாரு. இங்க யாராச்சும் பாஸ்டர் இருக்கிறாங்களா? தீர்க்கதரிசி இருக்காங்களா? எலிசா தீர்க்கதரிசி முதல்ல அவர்கிட்ட போகும். இந்த யோராம் போக மாட்டார் எலிசா தீர்க்கதரிசி கிட்ட. ஏன்னா அவருக்கு போறதுக்கு முகமும் கிடையாது, அவருக்கு விருப்பமும் கிடையாது. ஆனா யோசபாத் வேற வழி இல்ல, இப்ப தண்ணி இல்லைல்ல, கேட்டுதான் ஆகணும். அதனால ஏதோம் ராஜாவும் ஒன்னும் பேசல, யோராமும் ஒன்னும் பேசல. 3 பேரை சேர்ந்து போறாங்க. போனது பிறகுதான் 17ஆம் வசனத்துல வாசம் பார்த்தீங்களா? எலிசா தீர்க்கதரிசி சொல்றார், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், பள்ளத்தாக்குகள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும். இந்த இரவல் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களில் அநேகர் வறட்சியான சூழ்நிலை போயிட்டு இருக்கீங்க. நான் சொல்ற வறட்சி எது தெரியுங்களா? சிலர் ஆவிக்குரிய வறட்சியில இருக்கீங்க. உங்க ஜெப அனுபவம்லாம் எல்லாருக்கும் தெரியும், ஜெபிக்கிறீங்கன்னு. உங்க ஜெப வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை, உண்மை இல்ல வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை அநேகருக்கு இன்னைக்கு வறட்சியில இருக்கு. சிலருடைய வாழ்க்கையில பொருளாதாரம் வறட்சியில இருக்கு. சிலர் வாழ்க்கையில சரீர பிரகாரமான ஆரோக்கியம் வறட்சியில இருக்கு. ஏன் இந்த வறட்சி? ஒரே காரணம் தாங்க, தேவையற்ற சம்பந்தம், தேவையற்ற ஆலோசனைகள். ஆண்டவர் இந்த இரவில் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். இப்பொழுது நீ கர்த்தரை தேடினால், இப்பொழுது கர்த்தரை தேடினால் மாயாஜாலெல்லாம் கிடையாது. காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரப்பப்படும். கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே விசுவாசிங்க. மோசே, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் சிக்கனுக்காக அழறாங்க. சிக்கனுக்கு தானே அழுதாங்க, இறைச்சி இல்லையே, இறைச்சி. சில நேரத்தில் அது யோசிக்கும் போது இதுக்கு போய் அழுதாங்களே அப்படின்னு அழுதுறாங்க. எல்லாம் ஒருத்தர் 2 பேர் அழுதா பரவாயில்லைங்க, எல்லாம் வீட்டு வாசல் நின்று அழுதாங்களாம்.
பாவம் உண்மையாவே மோசை நினைக்கும் போது நான் கிரேட் அவர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒன்று எவ்வளோ அற்புதம் பார்த்துருக்காங்க. எல்லாம் வீட்டு வாசல் நின்றுட்டு மொத்தமா எனக்கு நான்வெஜ் வேணும்னு அழுதா எப்படி வீட்டில், நம்ம வீட்டில் 4 பேர் 5 பேர் 10 பேர் இருக்கும்போது வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து எனக்கு நான்வெஜ் இல்லைன்னு அழுதா நமக்கு எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முழு தேசம் எல்லாம் வீட்டு வாசல் நின்று அழறாங்களா. மோசே போய் ஆண்டு கிட்ட சொன்ன, ஆண்டவர் சொல்லிட்டாரு 1 நாள் 2 நாள்ல 1 மாசம் நான் என்ன தருவேன், இறைச்சியை கொடுப்பேன்னாரு. மோசே சொல்றாரு, ஆண்டவரே எங்க கிட்ட இருக்கிற ஆடு மாடுகளை அடித்தாலும் போதாதே, உன்கிட்ட இருக்கிற ஆடு மாடு அடிக்க தந்தா எதுக்கு என் கிட்ட வந்த? இன்னைக்கு சிலர்கிட்ட ஆண்டவர் சொல்றார், எனக்கு இது வேணும் ஆண்டவரேன்னு கேட்கறீங்க, கேட்டுட்டு சொல்யூஷன் நீங்களே யோசிச்சிருக்கு இல்லைங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஒரு ஆடு மாடு கூட அடிக்கவே இல்லை, ஆனா எல்லாம் இறைச்சி சாப்பிட்டாங்க. வசனம் சொல்றார் ஆண்டவர், கர்த்தருடைய கரம் குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்பதை இப்பொழுது காண்பாயினார். என் கரம் சின்ன கரம் இல்லப்பா, பெரிய கரம். கரத்தை நீட்டினாரு. வனாந்திரத்துல இருந்து அவர் கரத்தை நீட்டி எங்க வரைக்கும் நீட்டாருங்க, எது வரைக்கும்? சமுத்திரம் வரைக்கும் நீட்டி அங்க இருந்த காடைய மொத்தமா இழுத்துட்டு வந்தார். 6 லட்சத்துக்கு மேற்பட்ட ஜனங்கள் 1 மாசம் முழுதும் 3 வேளையும் நான்வெஜ் சாப்பிட்ற அளவுக்கு. அதுவும் காடைனா எப்படி, நமக்கே 2 காடை தான் வேஸ்ட், பத்தாது. அவங்கெல்லாம் அடிச்சு அவங்க லைஃபே எப்பொழுதும் எனது தொடக்கறியை சாப்பிட்டவங்க தான். அப்ப அவங்களுக்கெல்லாம் எப்படி சாப்பிட்டுருப்பாங்க? ஆளுக்கு புருஷன்மார்களே ஒரு 10 காடை சாப்பிட மாட்டாங்களா? யோசிச்சு பாருங்களேன், அவ்வளவு பேர் சாப்பிடுறது 1 மாசம் அளவுக்கு 3 வேளையும். கர்த்தருடைய கரம் குறுகல, நீட்டினார், கரத்தை நீட்டி மொத்தமா கொண்டு வந்தாரு. ஒரு வேளைக்கு நான்வெஜ் பத்தாம போயிடுச்சு, காடை பத்தாம போயிடுச்சு. சரி, நம்ம கிட்ட இருக்கிற ஒரு ஆடைய மாடை அடிக்கலாம், அடிக்க விடவே இல்லைங்க. இந்த இரவு வேளையில ஆண்டவர் சிலருக்கு சொல்லுகிறார், அது யாருக்கும் தெரியல. தேவ சமூகத்துல போயிட்டு, ஆண்டவரே எனக்கு அற்புதம் செய்யுங்கன்னா அவர் கரத்தை மாத்தம் பார்த்துட்டே இருங்க. எனக்கு 1000 ரூபாய் வேணும் ஆண்டவரே, 1000 ரூபாய் வேணும்னா 1000 ரூபாய் வேணும்னு கேளுங்க. ஆண்டவரே என்கிட்ட 100 ரூபாய் இருக்குது, இன்னும் 900 ரூபாய் வேணுமா, அதை கேளுங்க. 1000 ரூபாய் வேணும் ஆண்டவரே, இந்த நகையெல்லாம் வச்சா கூட பத்தாதே, அப்படி நீங்க ஜெபம் பண்ணாதீங்க. உங்க நகையை வச்சு வேலையை முடிச்சிருங்க. நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு காரியம் சொல்லட்டுங்களா? நம்ம இல்ல எத்தனை பேர் காலையில் எழுந்து, ஆண்டவரே காலையில் சாப்பாடு வேணும், சாப்பாட்டுக்கு அரிசி வேணும் ஆண்டவரே, எத்தனை பேர் நம்ம ஜெபம் பண்றோம்? ஏன் ஜெபம் பண்ணலன்னா அரிசி இருக்குது, சரிங்களா? இருக்கிறதுனால நம்ம ஜெபிக்க மாட்டோம். இல்லைன்னா என்ன பண்ணுவோம், ஆண்டவரே சமைக்கிறது அரிசி இல்லை ஆண்டவரே, அரிசி கொடுங்க ஆண்டவரே, ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணுமா, ஜெபம் பண்ண மாட்டோமா? இவ்வளவுதாங்க. ஆண்டவர் சமூகத்துல போனா அவர்கிட்ட விஷயத்தை விட்டுட்டு அவர்கிட்ட கொடுத்துருங்க. அவர்கிட்ட கொடுத்துட்டு குறுக்க நம்ம வரக்கூடாது. பள்ளத்தாக்குகள் எல்லாம் தண்ணீரால் நிரம்பினதான். நீ தேவனை தேடினால், ஏதோ தவறு நிமித்தமா வறட்சி வந்தாச்சு, தேவனை தேடினால் ஆண்டவர் சொல்லுகிறார் உன் வறட்சி மாறும். ஹல்லேலூயா. அடுத்ததாக 3வது பள்ளத்தாக்கு எசேக்கியேல் 37:2. எசேக்கியேல் 37:2. உலர்ந்த ஒரு எலும்புகள் இருக்கிறது. வாசிங்க சிஸ்டர். இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் அதை அறிவீர் என்று. போதுங்க. இங்க ஒரு பள்ளத்தாக்கு, எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு, மரித்த நிலை, எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு, மரித்து போன நிலை. இந்த நிலையில என்ன நடந்தது? இது ஏன் யார் அப்படின்னு போதுன்னா, தோற்று போன ஒரு ராணுவ கூட்டம். இவங்கெல்லாம் சாதாரண மனுஷர்கள் கிடையாது, ஒரு ராணுவ கூட்டம். ஆனா இந்த ராணுவ கூட்டம் தோற்று போனதினால மரித்து ஒண்ணு இல்லாம ஆயிட்டு, 1 நாள் 2 நாள் எத்தனை வருஷம் ஆனதோ தெரியல, எலும்புகளை என்ன பண்ணீங்க, தனித்தனியா பிரிஞ்சு போயிடுச்சு. எலும்புகள் காஞ்சு போயிடுச்சு, எல்லாம் காஞ்சு போயிட்டு அதுக்கப்புறம் இடையில தண்ணி வந்ததா போனதா தெரியல, வந்திருக்கும், வந்து போனதுனால எல்லா எலும்பும் எங்கெங்கயோ போயிடுச்சு. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த எலும்புகள் உயிரடையுமா? என்னைக்குமே ஆண்டவர் நம்ம கிட்ட கேள்வி கேட்டா, ஆண்டவரே உமக்கு தெரியும், உம்மால முடியும், அப்படியே சொல்லி தப்பிச்சுக்கலாம். எசேக்கியேல் அப்படிதான் சொல்றாரு. உயிரடையுமா கேட்டான், ஆண்டவரே நீர் அதை அறிவீர்.
அவருக்கு தெரியாது, நம்ம கிட்ட கேட்கிறாருங்க. நம்ம கிட்ட ஆண்டவர் கேள்வி கேட்டார், ஆண்டவரே உம்மால முடியும், ஆண்டவரே அறிவியல்லாம் சொல்லாதீங்க, உம்மால முடியும். நம்ம கிட்ட ஒண்ணு சொல்றாரு, இதை நீ செய்வியான்னு கேட்டா, ஆண்டவரே உம்முடைய பலத்தால என்னால முடியும். ஏன் தெரியுங்களா? நம்மால முடியாத எதையும் நம்ம கிட்ட ஆண்டவர் சொல்லவே மாட்டார். நம்ம கிட்ட ஆண்டவர் சொல்லவே மாட்டார். நம்மளால எது முடியுமோ அதை தான் நமக்கு சொல்லுவார். சோ இங்க கேள்வி கேட்ட உடனே இப்படி சொல்லுகிறதை பார்க்கிறோம். இங்க இருக்கிற கூட்டம் யாருன்னா, தோற்று போன ஒரு ராணுவ கூட்டம். எப்படி என்று சொன்னால் 11ஆம் வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் 37:11. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். ஹல்லேலூயா. இங்க பார்க்கிற காரியம் என்னவென்று சொன்னால், ஏன் எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு உண்டானது, ஏன் இங்க ஒரு மரித்த நிலை உண்டானது அப்படின்னா, அவ்விசுவாசத்தினாலும் நம்பிக்கையற்ற சூழ்நிலையினாலும். நம்ம எல்லாருமே ஜீவனோடு தான் இருந்தோம், நல்ல ஜீவனோடு இருந்தோம், ஆண்டவருக்காக பிரகாசித்தோம், ஆண்டவருக்காக ஓடணும், ஆண்டவருக்காக செய்தோம், அதை பண்ண இதை பண்ண ஓடிக்கிட்டே இருந்தோம். ஏதோ சில காரியங்களை பார்த்தது நிமித்தமாக நமக்குள் வந்த அவ்விசுவாசம், நமக்குள் வந்த நம்பிக்கையில் ஏற்பட்ட குறைபாடுகள், வசனங்கள் தான் சொல்லுகிறது, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று. இனிமே அவ்வளவுதான். நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஃபுல் ஸ்டாப் வைப்போமா, அங்கேயே பேனா வச்சு அந்த ஃபுல் ஸ்டாப் அப்படியே கமாவாக்கிடுவார். அவ்வளவு அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கு புரியுற மாதிரி சுருக்கமான சொல்லட்டுங்களா? பாஸ்டர் ஜாஷுவா முன்ன கொடுத்த ஒரு மெசேஜ் தான். 3 விதமான உயிர்த்தெழுதல் ஆண்டவர் இந்த உலகத்துல செஞ்சார். உயிர்த்தெழுதல் எங்க? பிரச்சனை எங்க வரைக்கும் போச்சு? வீட்டுக்குள்ளே இருந்தது. மரித்து போன பெண்ணு எங்க இருந்தா போல? வீட்டுக்குள்ளே இருந்தா போல. ஆண்டவர் அங்க போய் அற்புதம் செஞ்சார். வீட்டுக்குள்ளதான் உன் பிரச்சனை இருக்குதா, அங்கேயும் அற்புதம் செய்ய இயேசுவால முடியும். 2வது உயிர்த்தெழுதல் ரோட்டுக்கு போயிடுச்சு. வாலிபன் எங்க போயாச்சு? பாடையில வீதிக்கு வந்தாச்சுங்க. உங்க பிரச்சனை இப்ப வீதிக்கு போயிடுச்சா, அங்கேயும் இயேசுவால் அற்புதம் செய்ய முடியும். 3வது ஒரு பிரச்சனை, இது எங்க போச்சுங்க? கல்லறையில போய் 4 நாள் ஆயிடுச்சு. 4 நாள் ஆயிடுச்சா உங்க பிரச்சனை, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நினைச்சிட்டீங்களா? 4வது நாள் அற்புதம் செய்ய முடியும். இந்த வசனத்தை தியானிக்கும் போது என்கிட்ட ஆண்டவர் பேசினாரு. 4 நாள் இல்ல, எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கை குறித்து 300 நாள் என்கிட்ட பேசினார். அப்ப சொன்ன 4 நாள் கிடையாது, 40 வருஷமே ஆனா கூட சரிங்க, திரும்பவும் உயிர் மீட்சியை கொண்டு வர என்னால முடியும். இதுல புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன தெரியுங்களா? நம்முடைய தேவனால வீட்டுக்குள்ள இருந்தாலும் அற்புதம் செய்ய முடியும், தெருவுக்கு போனாலும் அற்புதம் செய்ய முடியும், கல்லல போய் அடைச்சிட்டாலும் அற்புதம் செய்ய முடியும். அடைச்சதெல்லாம் இல்லைங்க, இப்ப எந்த எலும்புன்னு கூட கண்டுபிடிக்க முடியாது. அப்படிப்பட்ட நிலைமைக்கு போனாலும் தேவனால் அற்புதம் செய்ய முடியும். அதை விசுவாசிங்க. நம்ம வாழ்க்கையில நம்பிக்கை அற்ற சூழ்நிலை அல்லது விசுவாசம் குறைந்து போகும்போது நம்ம வாழ்க்கையில அறிந்தோ அறியாமலோ மரித்த நிலைக்கு போயிடுறோங்க. நம்மளாம் உலர்ந்து போன நிலையில இல்ல வைக்கிற தேவன் நம்ம. யாராகிலும் அந்த நிலையில இருந்தா ஆண்டவர் இந்த காலை இந்த இரவுல பேசுகிறார். என்ன சொல்றாரு தெரியுங்களா? தீர்க்க தரிசனம் வருகிறது. என்ன அடுத்தடுத்து வசனத்தை வாசிக்கும் போது 7-8 வசனங்களை வாசித்ததுமே தீர்க்க தரிசனம் சொல்றார். மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் சொன்னா இதெல்லாம் உயிர் அடையன்றார் ஆண்டவர். சரிங்க ஆண்டவரே, தீர்க்க தரிசனம் எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் வருகிறது. அந்த வார்த்தை வந்ததுமே இப்ப என்ன நடக்குதுன்னா, அந்தந்த எலும்புகள் அதினடி எலும்புகளோடு சேர்ந்து கொண்டது. அதுக்கப்புறம் நரம்புகள் உண்டாயிடுச்சு, தோல் உண்டாயிடுச்சு, இப்ப ஜீவன் மட்டும் இல்ல. 2வது முறை தீர்க்கதரிசனம் சொல்றாரு. இப்ப தீர்க்கதரிசனம் யாருக்கு சொல்றாரு? ஆவியை பார்த்து தீர்க்கதரிசனம் உரை. அப்ப அந்த ஆவி உள்ள வந்து தீர்க்கதரிசனம் ஆவியை பார்த்து தீர்க்கதரிசனம் உரைத்ததுமே, ஆவி உள்ள வந்ததுமே இவைகள் எல்லாம் எழும்பி மகா பெரிய சேனையாய் நின்றார்களாம். ஹல்லேலூயா. இந்த இரவுல ஆண்டவர் சொல்லுகிற காரியம், உன் வாழ்க்கையில் இருக்கிற மரித்த நிலை உயிர் பெற வேண்டும் என்று சொன்னால் தீர்க்க தரிசனம் அவசியம். தீர்க்க தரிசனம் என்பது எப்படின்னா, தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய ஆவியும் ரெண்டும் சேர்ந்திருந்தா அதுக்கு பேர் தான் தீர்க்க தரிசனம். தேவனுடைய வார்த்தை இல்லாம தீர்க்க தரிசனம் ஒருத்தர் சொன்னா அதுக்கு பேரு குறி சொல்லுதல். நம்ம தீர்க்க தரிசனம் சொல்றீங்களே, எத்தனையோ பேரு வித்தியாசமான காரியங்களை செஞ்சிருக்காங்க தெரியுங்களா? எங்க வீட்டுல நாங்க கேள்விப்பட்டதை உனக்கு சொல்றாங்க. எங்க வீட்டுல ஒருத்தர் திருடிட்டாங்களாம். நான்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி திருடிட்டவங்கள அன்னைக்கு எங்க அப்பா, நாங்களாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி சின்ன வயசு, நாங்களாம் எப்போ எனக்கு எந்த வருஷம் தெரியல, உடனே போய் கேட்டிருக்காங்க. அப்போ அங்க ஒருத்தர் இந்த வெத்தலைப்பா இருக்குல்ல, அதுல ஏதோ பண்ணுவாங்களாம், அதுல ஏதோ மைய தடவிட்டு பார்த்தா
நம்ம எல்லாம் மொபைல் போன்ல தானே பாக்குறோம் வீடியோ. வெத்தலையிலேயே வீடியோ பாத்துக்கிறாங்க. ஒருத்தர் போயிட்டு அதை எடுத்து எங்க வச்சிருக்காங்க, அதை ஒரு எங்க வீட்டு பக்கத்துல சுடுகாடு இருக்குது, அதுல மறைச்சு வச்சாங்களாம். அது வரைக்கும் காட்டுச்சான். நான் யாரோ சொன்னதில்ல, எங்க அம்மா சொன்னதுதான் நான் உங்ககிட்ட சொல்றேங்க. இப்படிலாம் இருக்கு. அதனால அங்க தேவன் செஞ்சான்னு சொல்ல முடியுமா? உலகத்தான் கூட என்ன பண்றான், இன்னைக்கு அநேக காரியங்களை சொல்லுகிறான். தெளிவா புரிந்து கொள்ளுங்க. தீர்க்க தரிசனம் என்பது எதுனா, தேவனுடைய ஆவியும் தேவனுடைய வார்த்தையும் ரெண்டும் சேர்ந்து வரணும். உங்க வாழ்க்கையில உயிர் மீட்சி உண்டாகணும்னா தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய ஆவி, இது ரெண்டும் சேர்ந்து இருந்தா மட்டும்தான் ஒரு உயிர் மீட்சி உண்டாகும். தேவனுடைய வார்த்தை இல்லாம ஒருத்தர் தீர்க்க தரிசனம் சொல்லுவாருன்னா சொல்லுவாரு, அதுக்கு பேர் தீர்க்க தரிசனம் கிடையாது, குறி சொல்லுதல். சிலர் அப்படிதான் அநேகர்கிட்ட போயிட்டு குறி கேட்கிறாங்க. நீங்க தீர்க்க தரிசனம் வேணும் அப்படின்னா வேதவசனத்தின் முன்னாடி போய் முழங்கால் படிடுங்க. குறி கேட்கணும்னா யாரோ ஒருத்தர்கிட்ட போய் தலையை கொடுங்க. நான் சொல்றது அர்த்தம் புரியுதுங்களா? இங்க வருது, முதல் தீர்க்க தரிசனம் உரைக்கிறாரு, உரைத்ததுமே எலும்புகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்துருச்சு. இரண்டாவது தீர்க்க தரிசனம் ஆவியை பார்த்து உரைத்ததுமே ஆவி உள்ள வருது, உள்ள வந்தது மகா பெரிய சேனையா எழுந்து நின்றாகலாம். நம்முடைய வாழ்க்கையில உயிர் மீட்சி வர வேண்டும் என்று சொன்னால் தீர்க்க தரிசனம் அவசியம். தீர்க்க தரிசனம் என்னவென்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய ஆவியின் நிறைவும். இதுல நம்ம நிறைந்திருந்தால் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற மரித்து போன நிலையை கர்த்தர் உயிர்ப்பிக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. 3 காரியங்களை பார்த்தோம். மரண இருளின் பள்ளத்தாக்கு, பயம் நிறைந்த நிலை. கர்த்தரை மெய்ப்பராக கொண்டிருந்தால் பயத்தை கர்த்தர் மாற்றி அற்புதம் செய்வார். 2வது தண்ணீரற்ற பள்ளத்தாக்கு, வறட்சியான நிலை. கர்த்தரை தேடினால் தண்ணீரற்ற வறட்சியான இடத்துல ஆண்டவர் பள்ளத்தாக்கு என்ன பண்ணுவாரா, தண்ணீரால நிரப்புவாராம். மாயாஜாலெல்லாம் பண்ண மாட்டாரு. வசனம் சொல்லுகிறது, ஏதோம் தேச வழியாய் தண்ணி வந்துதான். அது வரைக்கும் வர வழியே இல்லை, ஆனா வழியை கர்த்தர் ஏற்படுத்தினார். 3வது ஒரு பள்ளத்தாக்கை பார்த்தோம், எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு, மரித்த நிலை. மரித்த நிலையில நாம இருப்போம் என்று சொன்னால் நம்மை உயிர்ப்பிக்க நமக்கு தேவை தீர்க்க தரிசன வார்த்தை. தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய ஆவியின் அந்த நிறைவோடு அதற்கு நம்மை விட்டுக் கொடுப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்க போதுமானவராயிருக்கிறார்.